நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 14வது வசனம். கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையில் விற்று போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சத்துருவின் கையில் விற்று போட்டார். விற்று போட காரணம் என்ன? ஒரு பொருள் பிரயோஜனம் இல்லாதவையை மாறும்போது அந்த காரியத்தை நாம் விற்று போடுகிறோம். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாய் மாறும்போது தேவன் சத்துருவின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். தெய்வமே ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம், தெய்வமே விற்று போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அற்புதம் எப்படிங்க நடக்கும்? இப்போ என் எல்லைகளுக்குள் இருப்பது கர்த்தர் அல்ல, சத்துரு. இப்போ இஸ்ரவேலுடைய பாளையத்தில் கர்த்தர் நிற்கிறாரா, சத்துரு நிற்கிறானா? சத்துரு தானே நிற்கிறான். ஏன் அவன் கொள்ளையிடுகிறான்? ஏன் பலவீனத்தை கொடுக்கிறான்? ஏன் வியாதியை கொடுக்கிறான்? ஏன் சத்துருடைய கிரியைகளை வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்குதுன்னா, கர்த்தரே சத்துருவின் கையில் சிலரை விற்று போட்டு விட்டார். சில பலவீனத்தினுடைய கையில் விற்று போட்டார். உங்களுக்கு வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, சங்கீதம் 74:3 வசனம். பரிசுத்த ஆலயத்தில் சத்துரு வந்து சகலத்தையும் கெடுத்து போட்டான். ஆலயத்துக்குள்ளே எப்படி சத்துரு வர முடியும்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எப்படி சத்துரு உள்ள அவன் ஏறி வர முடியும்? அவன் எல்லாத்தையும் கெடுத்து போட்டான். அவன் தன்னுடைய கொடிகளை அடையாளமாக நாட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு ஆலயத்தை கடவுள் வித்துட்டாரா? சில சபைகள் 10 வருஷமாகி தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை. சுய சித்தத்தை நிறைவேற்றுகிற சபைகளை தேவன் விற்று போடுவார். சுய சித்தத்தை நிறைவேற்றுகிற மனிதர்களை தேவன் விற்று போடுகிறார். எத்தனை வருஷங்கள் காத்திருக்க முடியும்? 10 வருஷம் ஆனாலும் சில சபைகள் தன்னுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்குது. தன்னுடைய மாம்சீகமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷனை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்து, ஆத்துமாவை கொடுத்து, பணத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து ஊழியத்தை வளர்த்தெடுத்தா இன்னைக்கு சபைகள் உலகத்தைக்குள்ள இருந்து உலகத்தினுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்றி கொண்டு இருக்குது. எவ்வளவு காலம்தான் தேவன் பொறுத்து இருப்பா? எவ்வளவு காலம்தான் தெய்வத்துடைய இருதயம் என் பிள்ளை இப்போ மாறும் அப்போ மாறுன்னு சொல்லி காத்திருப்பார்? அதனால தான் சில சபைகளை தேவன் விற்று போடுகிறார் சத்துருடைய கையில். சத்துரு சபையை தொட முடியாது, சத்துரு பலிபிடத்தை தொட முடியாது. ஆனால் சத்துருவின் கையில் ஆண்டவர் சபையை விற்று கொடுத்துட்டார்னா சபைக்குள்ள சத்துருடைய சிங்காசனம் உள்ள வந்துடும். இன்னைக்கு அநேகருடைய தேவன் பேசன்னு ஆசைப்படுறாருங்க. பலிபீடங்கள் மாம்சம் பேசுகிறது, பலிபீடங்கள் சுய இச்சைகள் பேசி கொண்டிருக்குது. தெய்வம் ஒதுங்கி நிற்கிறார். அவர் பேசுவதற்கு சில வாய்கள் அனுமதிப்பதில்லை, அவர் பேசுவதற்கு சில உதடுகள் அனுமதிப்பதில்லை. கர்த்தர் ஒதுங்கி நிற்கிறார், சத்துரு எழும்பி நிற்கிறான். அவரை ஒதுக்க வச்சுட்டு சத்துருவை எழுப்ப வச்சுட்டாங்க சபைகள். இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று தான் சொல்கிறாரு, நம்மை அவர் விற்று போட்டக்கூடாது. அவர் விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு. நம்மளை மறுபடி தெய்வம் மீட்டெடுக்கணுமே.